நேசிக்கிற தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. இந்த நல்ல ஒரு வேளையில நம்முடைய பிள்ளைகளாக தம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றிப்பா. இயேசுவே, உமக்கு ஆண்டவரே, பிள்ளையாக இந்த இடத்துல இருந்து உம்முடைய வார்த்தையை கொடுக்க நீர் என்னை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க அப்பா. இந்த மக்களுக்கு எந்த வார்த்தை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிங்களோ, உங்களுடைய இருதயத்தில் உள்ள ஆதங்கம் எதுவோ அதையே என்னுடைய தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பேச வேண்டும். என்னுடைய சொந்த கதையல்ல, தம்முடைய வார்த்தை, தம்முடைய வேதத்தை அறிவிக்க அடிமைக்கு நீர் கிருபை செய்திடலாம். அன்றைக்கு எரேமியா, அன்றைக்கு எசேக்கியேல், அன்றைக்கு பவுல் அவர்கள் எப்படியாக தம்முடைய வார்த்தையை சொன்னார்களோ அப்படி சொல்லும்படிக்கு அடிமைக்கு அருள் செய்ய என் தேவனுடைய பாதத்திலே முத்தம் செய்து மன்றாடுகின்றேன். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அடிமையை மறைத்து பேசுங்க தகப்பனே. நீங்கள் தான்ப்பா. நான் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. மறைத்து வெளிப்படுங்கப்பா. அடிமையை மறைத்து. நன்றிப்பா. இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது முத்திரையை உடைக்கும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளில் வெளிப்படுத்தல சில அதிகாரங்களிலே இருக்கின்ற இயேசுவின் இரகசிய வருகையிலே கைவிடப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும்போது பூமியிலே நடக்கிறது என்ன? பரலோக ராஜ்யத்திலே முத்திரையை உடைக்கின்றான் தேவ தூதன். அப்பொழுது பூமியிலே நடப்பது என்ன? அங்கே யார் இருப்பார்கள் என்பதை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்தில் 7வது முத்திரையை உடைக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை, அதில் நிறையா வசனம் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு 30 நிமிடங்களிலே இந்த காரியத்தை சொல்ல தேவன் எனக்கு உதவி செய்கிறார். 30 நிமிடங்களே உங்களுக்கு நான் இதை சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு போர் அடிக்காது. நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். கேட்டு எப்படியாவது இந்த 7வது முத்திரையை உடைக்கிற அந்த நாட்களிலே நாம் இருக்காதபடிக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆலோசனையாக தேவன் இந்த நாளிலே இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகின்றார். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு தலைப்பாக என்ன அப்படின்னா, 7ஆம் முத்திரையை உடைக்கும் போது நடப்பது என்ன? 8வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 1வது வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அருமையானவர்களே, இந்த 7வது முத்திரையை உடைக்கும் போது அரை மணி நேரம் அமைதி உண்டாகிறது. ஏன் அமைதி உண்டாயிற்று? பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இது மனரம்பியமாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏன்னா 6வது முத்திரையை நம்ம கடந்த செய்தியில் பார்த்தோம். அதுவே எப்படின்னா, சூரியன் கருப்பு போர்வையாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறக்கூடியதான சம்பவங்கள் அங்கே நடைபெறுகின்றன. நட்சத்திரங்கள் அத்திக்காய் உதிர்வது போல வானத்தில் இருந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்து மனிதனை தாக்க இருக்கின்றது. இப்போது 7வது முத்திரையினுடைய காரியம் மிக பயங்கரமாக இருக்கின்றது. அதனாலே அங்கே ஒரு அமைதி காணப்படுகின்றது. அரை மணி நேரம் என்றால் 30 நிமிடங்கள். இது நமக்கு தமிழில் அழகாக மொழிபெயர்த்துருக்காங்க, அரை மணி நேரம். இந்த 30 அரை மணி நேரத்துக்கு அமைதி உண்டாகிறது. ஏனென்றால் நடக்கக்கூடிய சம்பவம் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம் அங்கே நடைபெறப் போகின்றது. அதனால் அமைதியாக இருக்கிறது. பின்பு என்ன நடக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். 8வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 2வது வசனம். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. 3வது வசனம். வேறொரு தூதன் வந்து தூபங்காட்டு பொற்கலசத்தை பிடித்து பலிப்பீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தூபங்காட்டு பொற்கலசம் எது குறிக்குன்னா, ஜெபத்தை குறிக்கின்றது.
ஜெபம் நிறைந்த கலசங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் நிறைந்த கலசங்கள், பாத்திரங்கள். அது நம்ம நினைக்கிற மாதிரி இவ்வளோங்காண்டு ஒரு கலையமாக இருக்குன்னு நினைக்கிங்க. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களே, அப்போ எவ்வளவு ஜெபம் பண்ணுவீங்க? அது ஒரு கலையமாக இருக்கும், அது ஒரு டம்ளராக இருக்கும், அது ஒரு செம்பாவாக இருக்கும் இல்லைல்ல, அது ஒரு ஷாபர் பை அளவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பெரிய ஷாபர் பேக்கு, அது நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் அழுது ஜெபம் பண்ணது ஒரு பெரிய தவளைப்பானையாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் அழுது ஜெபம் பண்ணது ஒரு கண்டனராக கூட இருக்கலாம், நீங்கள் அழுது ஜெபம் பண்ணது ஒரு பெரிய கேனாக கூட இருக்கலாம், ஒரு பெரிய கேனு, ட்ரம்மு, அப்படிலாம் இருக்கலாம். அப்படியே பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, இந்த குடிக்கிறவங்க பாருங்க, இயேசுவே தெருவில் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்து கடந்து தன்னால் பேசிட்டு கிடக்கான். அன்னைக்கு எங்கள் தெருவில் ஒருத்தன் கானுக்குள்ளே தலை பார்த்துக்கோங்க, இந்த கொஞ்ச நாள் தண்ணியில் பட்டிருக்கும் கானு சாக்கடைக்குள்ளே, அப்படி கடந்து கிடக்கான். குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை நான் பேசி, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இந்த குடியினால் இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம்ல, இப்படியாக. அதே மாதிரி வேசித்தனம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க, எல்லாரும் கண்கூடாக பார்க்கின்றார்கள், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த சோதனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அக்கா வந்து சொல்கிறாங்க, எனக்கே இந்த சோதனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சரீரத்தை விற்று போடக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் இரவு ஜெபங்கள், ஆல் நைட் பிரேயரு, உபவாச ஜெபங்கள், மும்மணி தியானங்கள் என்று ஜெபிக்கின்றார்கள். அந்த ஜெப தூப கலசங்களை தான் இதிலே சொல்லியிருக்கிறது. அந்த ஜெப கலசங்கள் எல்லாவற்றையும் தூப வர்க்கம் அவருடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. 4வது வசனம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இன்னைக்கு நம்ம ஜெபம் அப்படி இருக்குதா? நம்ம இப்பொழுது நம்முடைய எந்த ஆட்சியில் நம்ம இருக்கோம், இந்த ஆட்சியினால் எவ்வளவு கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இன்னும் தேசத்தில் கடந்த வருஷத்தில் மழையினால் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தோம். இன்னும் எத்தனையோ ஊரில் இன்னுமே தண்ணி வற்றாமல் எத்தனையோ ஊரில் இருக்காங்க, வீடு தண்ணிக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய ஒரு கோபம் தானே. வீடுலாம் தண்ணி, எத்தனையோ பொருட்கள். அன்றைக்கி ஒரு அக்கா இங்கே ரோட்டில் போனாங்க, அவங்க சொன்னாங்க, பாத்திரம்லாம் மழை தண்ணி கொண்டு போயிட்டுமா, வீட்டில் தண்ணி குடிக்க கூட பாத்திரம் இல்லை, அப்படியே மெத்த எல்லாமே சிலிண்டர்லாம் அப்படியே தண்ணியிலே மிதக்குதாம்மா. அப்படின்னாலும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லையே. இவங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபம் தூப வர்க்கம் எழும்பிக் கொண்டு இருக்கிறது தேவனுக்கு முன்பாக. 5ஆம் வசனம் வாசிக்க, வெளிப்படுத்தல் 8:5. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அந்த தூப கலசம், ஜெப தூப கலசத்தை ஊற்றின உடனே என்ன உண்டாயிட்டான்? புகையும் பூமியிலே கொட்டினான், சத்தங்களும் இடி முழக்கமும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயிற்று. இது உபத்திரவ காலத்தின், மகா உபத்திர காலத்தின் 2வது செக்ஷன். முதல் செக்ஷன் வந்து உபத்திரவ காலம், 2வது செக்ஷன் வந்து மகா உபத்திரவ காலம். இந்த மகா உபத்திரவ காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவம் தான் இது. ஜெப தூபத்தை பூமியிலே கொட்டுகிறாள் தூதன். கொட்டும்போது இடி முழக்கம் கேட்குது, சத்தங்கள் கேட்குது, மின்னல் கேட்குது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுது. நடுக்கமான ஒரு நெருக்கத்தின் காலம், பயங்கரமான காலம். அது இடுக்கமும் அப்பும் அந்தாரமான நாள். கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார்? அந்த நாள் இடுக்கத்தின் நாள், அது மப்பும் அந்தாரமான நாள். அந்த நாளை யார் தாங்க முடியும்? மகா உபத்திரவ காலத்திலே இருக்கின்ற ஜனங்கள் இந்த இந்த காலத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியானாலும் அவர்கள் உணர்வடையவில்லை, அவர்கள் தேவனை தேடவில்லை.
பாவ உணர்வு அடையவில்லை. தேவன் பூமியிலே நியாய தீர்ப்பை அனுப்ப தீர்மானித்திருக்கிறார் என்று அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பவில்லை, தேவனை நோக்கி பார்க்கவில்லை, கெஞ்சவில்லை. எக்கால சத்தம் எச்சரிப்பை காட்டுகிறது. என்ன செய்தாம்? 7ஆம் முத்திரையை உடைக்கும் போது அங்கே ஒரு எக்கால சத்தம் உண்டாகிறது. வெளிப்படுத்தல் 8:6. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். 7வது வசனம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் டிவியில் கேட்டாலும் சரி, கிராஸ் டிவியில் திங்கக்கிழமை காலையில் 7 மணிக்கு, வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். யூடியூப்லையும் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் குறித்து வையுங்கள். 8வது அதிகாரம் 7வது வசனம் வெளிப்படுத்தல, முதலாவது தூதன் எக்காலம் ஊதுகின்றான். எக்காலம் ஊதுறது எதுக்கு? ஆயத்தமாக இரு. எச்சரிப்பின் சத்தமாக கூட இருக்கலாம். ஆலயத்தில் முதல் மணி அடிக்கின்றார்கள். எல்லாரும் ஆலயத்துக்கு வர்றதுக்கு ரெடியாங்க. நேரம் ஆயிட்டு அப்படின்னு தான் மணி அடிக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 2ஆம் மணி அடிக்கும். இப்போ ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு அடிப்பாங்க. 3வது ஒரு மணி அடிப்பாங்க. இது எச்சரிப்பின் சத்தம், ஆயத்தம் என்ற சத்தம். 3வது மணி அடிக்கும்போது எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே போய் விடுவார்கள். 2ஆம் மணி அடிக்கும் போதே எல்லாரும் பதஷ்டமாயிருவாங்க, நேரம் ஆயிட்டுன்னு. ஐயா 3ஆம் மணி அடிக்கும் போது சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஆயத்தமாயிருவாங்கள்ல. அதே போல் இந்த எக்கால சத்தம் ஊதினான். இது எச்சரிப்பை குறிக்கிறது, ஆயத்தத்தை குறிக்கிறது. அப்பொழுது கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்கள் எல்லாம், பசு பூண்டெல்லாம் வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. ஒன்றுமே இல்லை, மரம் இல்லை நீங்கள் பழம் சாப்பிட்றதுக்கு, புல் இல்லை உங்களுடைய பயிர்கள் விளைவதற்கு. நெல் விளையாது, கம்பு விளையாது, தெனை விளையாது, பயிறு விளையாது, கடலை விளையாது, தென்னை மரம் இருக்காது, பனைமரம் இருக்காது, ஆப்பிள் மரம் இருக்காது. எல்லாமே எரிந்து வெந்து போயிற்று, அழிந்து போயிட்டான். வெளிப்படுத்தல் இந்த 8வது அதிகாரத்தில் இந்த முதலாம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கு? கல்மழையும் அக்கினி உண்டாகி பூமியிலே கொட்டப்படுகின்றது. அதனால் மரங்களில் 1/3 ஒரு பங்கு தான் இருக்குது. அது எங்கே இருக்குமோ? பூமி, உலகம், வேர்ல்டு, உலகம் முழுவதுமே நடக்கிற சம்பவம். இந்தியாவில் இல்லை, நான் அமெரிக்காவில் போகிறேன்னு இருக்க முடியாது. இல்லை அமெரிக்காவில் தான் இது நடக்குது சொல்லி நான் ஜப்பான் போகிறேன்னு போக முடியாது. உலகம் முழுவதும், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக, பூமி முழுவதுமே நடக்கும். 1/3 வெந்து போகின்றது. அருமையானவர்களே, அதுக்கு தான் நீங்கள் இந்த மகா உபதிரவ காலத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் மனிதர்களோடு ஒப்புரவாகி விடுங்கள், தேவனோடு ஒப்புரவாகி விடுங்கள், பாவங்களை விட்டு ஓய்ந்திருங்கள். வயது ஏற ஏற, நாட்கள் வளர வளர வாழ்க்கையும் பக்குவப்பட வேண்டும். தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும் இருக்கக்கூடாது. அப்படியானால் இந்த பூமியில் சரியான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வயது வளர்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். நீ சின்ன பிள்ளையில கோபப்படுவீங்க, இப்பவும் அப்படிப்பட்ட அது நல்லா இருக்குமா? உங்களை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு கணவன் அப்படின்னா அந்த கணவனை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு அம்மா இருந்தால் அந்த அம்மாவை சுற்றி எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? மக்கள் இருக்காங்க, மருமக்கள் இருக்காங்க, பேரம்பேத்தி இருப்பாங்க, கொள்ளு பிள்ளைங்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் 10 வயசில் நீங்கள் எரிச்சலும் கோபமும் வைராக்கியம் உள்ளவங்களாக இருந்து இப்போ 60 வயசுலேயும் நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் அது சரியாகுமா? எல்லாரும் நம்மை வெறுப்பார்கள் அல்லவா? மாற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வார்த்தை, எங்கள் அம்மா வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்லாட்டா சொல் புத்தி இருக்கணும். உனக்கு சுய புத்தி இல்லையா?
உனக்கா தெரியலையா இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ட்டு? மற்றவங்க சொல்கிறதையாவது கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்குமே நான் நினைப்பேன், இவங்கெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்களே, எதனால்? இவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்களோ, இவங்க ரொம்ப சாந்தமாகவே இருக்காங்களே, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்களோ, இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்களே, நல்லா ஜெபம் செய்வாங்களோ, இவங்களை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்காரு, இவங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒருவரை பார்த்து இவங்க எப்பவும் ஜபம்னே இருக்காங்களே, இவங்கள மாதிரி ஏன் நம்ம மாறக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆலயத்தில் மணி அடிக்க முன்னாலே கோயிலுக்கு ஓடி போகிறாங்களே, அப்போ இவங்க ஆசீர்வாதமாக தானே இருக்காங்க, அப்போ நம்ம ஏன் அப்படி போகக்கூடாது, நம்மளையும் நம்ம நேரத்தோடைய ஆலயத்துக்கு ஓடியே போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். பார்த்துக்கோங்க, நமக்கு சொந்தமாக தான் தெரியல, செய்கிறவங்கள பார்த்தாவது கற்றுக்கிடணுமில்ல. அப்படி இல்லாமல் நான் ஏன் கேட்டகரியில் தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி கர்த்தருக்குள்ளே மாற்றம் அடைய முடியும்? சிறு பிள்ளைகளாகவே இருக்கக்கூடாதுல்ல, பால் குடிக்கிற பிள்ளையாகவே இருக்கக்கூடாதுல்ல, பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்குல்ல. சின்ன பிள்ளை தான் பிடிவாதமாக இருக்கும், சின்ன பிள்ளை தான் கோபப்படும், சின்ன பிள்ளைக்கு தான் எது செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. ஆனால் மெச்சூர்ட் ஆகிட்டுனா, பெரியவங்க ஆகிட்டாங்கன்னா வாழ்க்கை மாறணும்ல. இன்னும் நான் பால் மட்டும் குடிப்பேன்னா உங்களுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கும்? மாற வேண்டும், மாற வேண்டும். இந்த 7வது முத்திரையை உடைக்கும் போது நடக்கின்ற இந்த கொடுமையை பார்த்தாவது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். 8வது வசனம் வாசிக்க. 2வது தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது, அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. இயேசுவே இரக்கமாயிரும். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். முதல் தூதன் எக்காலம் ஊதும்போது 1/3 பங்கு அழிஞ்சு போயிட்டு, இப்போ 2வது தூதன் எக்காலம் ஊதுகின்றான். அப்பொழுது பெரிய மலை மாதிரி ஒன்று கடலில் போய் விழுந்துச்சாமா. கடலில் விழுந்த உடனே கடலில் 1/3 பங்கு ரத்தமாயிடுச்சு. இப்போ 3 பங்கு தான் கடலில் பிரிக்கார் ஆண்டவர். இதில் 3 பங்கு பிரிச்சுட்டு 1 பங்கு ரத்தமாயிட்டு அதை நடுவில் வச்சுக்கோங்க. இங்கிட்டு 1 பங்கு கடல் இருக்குது, இந்த பக்கம் 1 பங்கு கடல் இருக்குது. நடுவில் உள்ள அந்த கடல் பகுதி தண்ணி ரத்தமாயிட்டுன்னா எப்படி அங்கே இங்கேயும் போக்குவரத்து இருக்கும்? இங்கேருந்து கப்பல் போக முடியாதுல்ல அந்த பக்கத்துக்கு. நடுவில் என்ன இருக்குது? பிளட் இருக்குது, தண்ணி ரத்தமாகி இருக்கும். எப்போ? மகாபத்திரவ காலம், கைவிடப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் இருக்கின்ற காலத்தில் அங்கே இங்கேயும் என்ன இருக்காது? போக்குவரத்து இருக்காது, நடுவில் ரத்தம் இருக்கும். அப்போ நீ வந்த இடத்துக்கு தான் திரும்பி போகணும், நீ இன்னொரு எல்லைக்கு போக முடியாதுல்ல. அதனால தான் இப்பொழுதே மனம் திரும்புங்கள் என்று உங்களுக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கின்றார். 1/3 பங்கு ரத்தம் ஆயிற்று, 2 பங்கு தான் தண்ணி இருக்குது. 1 பங்கு ரத்தமான மீன்லாம் என்ன செய்யும்? செத்து போயிடும், போக்குவரத்து தடையாகும். நான் 9வது வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 9. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று, கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி பயமாக இருக்கா இல்லையா? சமுத்திரத்தில் ஜீவன்கள்லாம் என்ன? எல்லா விதமான மீன்கள், திமிங்கலங்கள், டால்ஃபின், எவ்வளவோ இருக்கும், மச்சங்கள் எவ்வளவோ இருக்குது. இதில் 1/3 பங்கு செத்து போயிட்டு, கப்பல்களிலும், அதாவது கப்பல் பேய்கிட்டு வந்துட்டு இருக்கு. எவ்வளோ கப்பல் இருக்குது தெரியுமா? நம்ம ஊரில் எவ்வளோ பஸ்ஸு பார்க்கும், எவ்வளோ கார் பார்க்கும், எவ்வளோ 2 வீலர் பார்க்கும். நீங்கள் மெயினான இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி டிராஃபிக்லாம் ஜாம் ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளவு கார் இருக்குது. இதே மாதிரி தான் கப்பலும் ஒன் வே தானா. ஒரு பக்கம் கப்பல் போய்கொண்டே இருக்குமா, ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குமா, அப்படி நெக்லஸ் மாதிரி தெரியும்னு ஒருத்தர் சொன்னாங்க. கப்பலில் வேலைக்கு போகிறவங்க சொன்னாங்க. ஒரு பக்கம் கப்பல் ஒன் வே போய்கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் கப்பல் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகாதுல்ல, அதுக்காக. அப்படி 1/3 பங்கு கப்பல் சேதமாயிரும். ஒரு 5000 கப்பல் போய்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் 1/3 பங்கு, அது 2 பங்கு, அதுக்கு ஒரு 1.5 பங்கு கிட்ட கப்பல் நடுவில் உடஞ்சி அப்படியே எல்லாம் மிதந்து, சரக்குகளோ மனிதர்களோ அந்த கப்பல் எல்லாமே அப்படியே மிதந்துச்சுன்னா எப்படி அடுத்த கப்பல் போக முடியும்? 1/3 பங்கு கப்பல் சேதமாகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 10வது வசனம் வாசிக்க. 3வது தூதன் எக்காலம் ஊதுகின்றான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து
வானத்தில் இருந்து விழுந்தது, அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. எல்லாமே அழிந்து போகுது. தண்ணி அழிந்து போகுது, கடல் அழிந்து போகுது, கப்பல் அழிந்து போகுது, போக்கு வரத்து எல்லாம் நிற்குது. நமக்கு எப்படி ரேஷன் ஜாமான் வரும்? எப்படி உங்களுக்கு பாமாயில் வரும்? எப்படி உங்களுக்கு கோதுமை வரும்? எப்படி உங்களுக்கு அரிசி வரும்? ஏன்னா 2 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் ரத்தம் இருக்குதா? எப்படி உங்களுக்கு டிராவல் ஆகும்? எப்படி உங்களுக்கு ரேஷன் ஜாமான் கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு மற்ற எண்ணெய்கள் கிடைக்கும்? எப்படி பெட்ரோல் கிடைக்கும்? எப்படி அரிசி வகைகள் கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு தங்கம் வரும்? எல்லாமே டெத் ஆகிரும். தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது, அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. இப்போ நல்லா நம்ம குற்றாலத்தில், கொடைக்கானலில் பலவிதமான நீர்வீழ்ச்சிகள் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ரொம்ப. அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சிகளிலே இந்த எரிகிற வானத்திலிருந்து விழுகிற அந்த எட்டியை போன்ற ஒன்று அதிலே விழுந்து தண்ணி என்ன ஆறுகளில் 1/3 நீரூற்று மேல் விழுந்துட்டு தண்ணி இல்லாமல் போயிட்டு, ஃபால்ஸ்லாம் இல்லைம்மா, ஃபால்ஸ்லாம் இல்லைங்க பார்த்துக்கோங்க, நீர்வீழ்ச்சிலாம் இல்லை பார்த்துக்கோங்க. 1/3 நீர்வீழ்ச்சி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் நீச்சல் ட்ரெஸ்ஸில் அங்கங்கேன்னு குளிச்சுக்கிட்டு கிடக்காங்க. 2 நாள் 3 நாள்னு போய் நீங்கள் கொடைக்கானல்லையும் நீர்வீழ்ச்சியிலையும் போய் தங்கிக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ நீங்கள் ரகசிய வரிகளை காணப்படவில்லை என்றால் இந்த நீர்வீழ்ச்சிலாம் இருக்காது, கைவிடப்படதான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால தான் நீங்கள் ரகசிய வரிக்கு ஆயத்தமாக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். எட்டியை போல உண்டு வானத்திலிருந்து, தீவெட்டியை போல உண்டு வானத்திலிருந்து விழுந்து, அது ஆறுகளின் மேலே விழுந்து ஒன்றுமே இல்லாமல் போயிற்று. 11வது வசனம். அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். வானத்திலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல நீரூற்றுகளின் மேல் விழுந்தது என்று வாசித்தேன். 11வது வசனத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு எட்டின்னு பெயராம். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. தண்ணி கசப்பாயிற்று, குடிக்க முடியாது. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். உலகமே தஞ்சம் என்று இந்த உலகத்தில் உள்ள மாம்சத்தினுடைய காரியங்களை எல்லாமே இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ ஜனத்துக்கு கர்த்தர் பேசுகிறார். அருமையானவர்களே, இந்த எட்டியை போல கசப்பான தண்ணீரினால் மனிதர் அநேகர் செத்து போவார்கள். தண்ணி குடிக்க முடியாதுல்ல, அது எட்டியை போல கசப்பாக இருக்குமா. பாவக்காயே குழம்பு சாப்பிட முடியல, கசக்குதுன்னு சொல்லி. அப்போ எப்படி இந்த எட்டியை போல இந்த மோசமான கசப்பான இந்த காய் போல தண்ணீரிலே விழுந்து அந்த தண்ணியை குடிக்கிற அநேகர் செத்து போவார்கள். தண்ணி தாகம் தீராது. கசப்பான ஒரு தண்ணி தீவெட்டியை போல விழுந்து அதை எல்லாவற்றையும் அது கசப்பாக்கி விடுகின்றது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அது தீவெட்டியை போல விழுந்து நீரில், எல்லா நதிகளிலும் எல்லாவற்றிலும் விழுந்து அது கசப்பாகி, அதனால் அநேக மனிதர் செத்து போகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் 3 தூதன் எக்காலம் ஊதியிருக்கதை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். 1ஆம் தூதனுடைய எக்காலத்தை சொல்லியிருக்கின்றேன். அதனால் பூமியில் அக்கினி கொட்டப்பட்டது, மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல் அழிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது எரிகிற பெரிய மலை போன்று கடலிலே போடப்பட்டு, அதனால் கடலில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த மீன்கள் எல்லாம், சிருஷ்டிகள் எல்லாம் செத்து போயிற்று. கப்பலில் 1/3 சேதமாயிற்று. 10வது வசனம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து அது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் விழுந்து அந்த தண்ணீரை கசப்பாக்கிட்டு, அதனால் மனிதர் அந்த தண்ணியை குடித்ததுனால அநேக மனிதர் செத்து போனார்கள். 3 தூதர்களுடைய எக்காலம் ஊதும்போது என்ன நடந்தது என்று நம்ம பார்த்தோம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 7ஆம் தூதன் முத்திரையை உடைத்தான். 7வது தூதன் முத்திரையை உடைக்கும் போது இதெல்லாம் நடக்குது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 26:19 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன, எப்படி அந்த கடைசி நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம பார்க்குறோம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும்.
மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் நீ அவருடைய சமூகத்தில் நீ காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கி இந்த 3 தூதன் எக்காலம் ஊது வரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம். 7வது தூதன் முத்திரையை உடைக்கும் போது நடந்தது 3 தூதனுடைய எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தத்தில் என்னெல்லாம் நடக்குது? ஃபஸ்ட்டு காட் தண்ணியை தான் தொடுறாங்க, ஃபஸ்ட்டு கடலை தொடுறாங்க, பிறகு நதியை தொடுறாங்க. அதனால் எல்லாமே செத்து போயிட்டு, பசும்புல் எல்லாமே, கப்பல் சேதமடைகிறது, ட்ராவல் கிடையாது. அதனால் என் ஜனமே, நீ இப்பொழுதே உன் அறைக்குள்ளே போய் உன் கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபமணி என்று ஏசாயாவில் 26வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். என்னுடைய பாவம் செய்த கரங்கள், பாவம் செய்த கண்கள், கெட்ட வார்த்தை பேசின வாய், கோல் சொல்லி கொடுக்கறது, புரணி பேசுகிறது, அடுத்தவங்களை கெடுத்து பேசுகிறது, அடுத்தவங்களை சாபம் சொல்கிறது, அடுத்தவங்கள் மேலே எரிச்சல் அடைகிறது, மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, கோபமான வார்த்தைகளை பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். மனம் திரும்பி ஓடிவா என்று கேட்கின்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் ஜனமே, இதோ கோபத்தினால் வருகிறது, நீ உன் அறையை பூட்டி கர்த்தருடைய சினம் வருவதற்கு முன்பாக நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் கேட்கின்றார். மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். எப்படியாவது ஆண்டவருடைய ரகசிய வரிகளை நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும், வார்த்தை யாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும், வார்த்தை யாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெருநாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பது இல்லை. வாக்கு மாறா வேதம் கூறும் ஆண்டவரிடத்தில் இதோ நாங்கள் வருகின்றோம். அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் நேசருடன் ஆடி மிக பாடி சேர்வார்கள். அதனால் அல்லேலூயா பாடுவார்கள். ஆண்டவரை, எங்களையும் அந்த கூட்டத்திலே சேர்த்து கொள்ளுங்கப்பா. நானும் என் நேசருடன் ஆடிய பாடிய மகிழ்வேன் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களையும் என் நேசரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெருநாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பது இல்லை. வாக்கு மாறா வேதம் கூறும், வார்த்தை யாவும் நிறைவேறும். ஆனால் நானோ என் நேசருடன் ஆடி பாடி மகிழ்வேன் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிட வேண்டும். நேசருடன் வாழ வேண்டும், இப்பொழுதே வாழ வேண்டும். என்றென்றைக்கும் இயேசுவோடு வாழ்வோம். ஆண்டவர் உதவி செய்வார். தகப்பனே, மே துதிக்கிறோம். எங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தரலும். தம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் தம்மை சந்திக்க 1000 வருட அரசாட்சிக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. மகா உபத்திரவ காலத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. எப்படியாவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாற என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.